காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் புதிதாக ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்திருக்கிறது. தமிழக அரசின் அந்த தனி தீர்மானத்திலும் புதிய நடுவர் மன்றம் அவசியம் என்ற திருத்தத்தோடு அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட போதிலும் பல்வேறு கேள்விகள், சந்தேகங்கள் இந்த நடுவர் மன்றம் தொடர்பாக இப்போது எழுந்திருக்கின்றன. இது குறித்து நம்முடைய மே 17 இயக்கத்தின் தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். காவிரி ஆறு விவகாரம் தொடர்பாக பல்வேறு முக்கியமான உரைகள், போராட்டங்களை நடத்தியவர் என்ற முறையில் திருமுருகன் காந்தி அவர்களிடம் கேட்கலாம். தோழர் வணக்கம். தோழர், இப்போது புதிதாக இந்த நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏன் எழுந்திருக்கிறது? ஏனென்றால் ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம் பல முறை அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு அதன் பின்னர் இறுதி தீர்ப்பு, மேல்முறையீடு என்று அனைத்தும் வழங்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இப்போது மேகதாது என்ற ஒரு அணையை கட்டுவதற்கு கர்நாடக மாநில அரசு முயற்சி செய்வதை எதிர்த்து புதிதாக நடுவர் மன்றம் அமைத்தால்தான் அதற்கு தீர்வு காண முடியும் என்ற ஒரு பிரச்சனை எழுவதற்கு என்ன காரணம், மூல காரணம் என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இல்லை, முதல்ல காவிரி நடுவர் மன்றம் அமைப்பதற்கே நமக்கு பெரும் போராட்டத்தை எடுக்க வேண்டியிருந்தது. 17 ஆண்டுகள், 1990 17 ஆண்டுகள் அதற்கான பெரும் போராட்டம் நடந்து நம்ம 2007 அதற்கான ஒரு முடிவு எட்டப்பட்டது. இப்ப மறுபடியும் புதிய நடுவர் மன்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா அது பெரும் போராட்டமா மறுபடியும் போய் நிற்கும். இதனால எந்த விதமான லாபமும் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பதாக எங்களுக்கு தோன்றவில்லை. ஆக ஏற்கனவே இருக்கக்கூடிய நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்புகளை, பரிசீலனைகள், அவர்களுடைய பரிந்துரைகளை முன்வைத்துத்தான் இந்த பிரச்சனையை அணுக முடியுமே ஒழிய ஏற்கனவே. ஏனென்றால் காவிரியில நமக்கான உரிமை என்பது படிப்படியாக குறைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. 1980களிலே நாம் பெற்ற நீர் என்பது மிகப்பெரிய அளவிலே அதற்கு பின்வரும் ஆண்டுகளில் குறைக்கப்பட்டு இன்றைக்கு மிக குறுகிய அளவில், அன்றைக்கு நம்ம பெற்ற அளவை விட 1/3 பங்கு நீர் தான் இன்றைக்கு நமக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த 40-50 ஆண்டுகளிலே காவிரியை பொறுத்தவரை தமிழ்நாடு என்பது உரிமை இழந்த மாநிலமாகத்தான் இருந்து வருகிறது. தோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை தான் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகத்திலே ஆளுகின்ற ஒன்றிய அரசினுடைய கட்சிகள், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, இரண்டு கட்சிகளும் மாறி மாறி அந்த கர்நாடகத்திற்கு சாதகமான நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் தமிழ்நாடு உரிமை சார்ந்து பேசியதும் இல்லை, அதற்கு குறித்து டெல்லியிலே அவர்கள் போராடியதும் இல்லை, வழக்காடியதும் இல்லை. நமக்கான உரிமை பெற்றுக் கொடுப்பதற்கு காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ எந்த விதமான முயற்சிகளையும் முன்னெடுத்ததில்லை. இந்த நிலையிலே மறுபடியும் ஒரு நடுவர் மன்றத்தை உருவாக்க வேண்டும், மன்றத்திற்காக போகணும்னா இது மறுபடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவான ஒரு தாமதத்திற்கு, மறுபடியும் நிர்வாக ரீதியான தாமதத்திற்கு தான் போக முடியாது. நீதி பரிபாலனம் என்பது முறையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியப்படும் என்று நம்மால் உறுதி கூற முடியாது. ஆகவே இந்த மேகதாது அணை குறித்து நம்ம எதை பார்க்க வேண்டும் என்றால், நமக்கு காவிரி நடுவர் மன்றத்தில் சொல்லப்பட்ட அந்த முடிவுகள் என்றால், காவிரியில் இதற்கு பிறகு எந்த புதிய அணை கட்டக்கூடாது என்றும், ஏற்கனவே என்ன அளவிற்கு நீர் தேக்கி வைக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு தான் நீர் தேக்கி வைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த விதிமுறைகளை நாம் கர்நாடகம் மீறுவதற்கு அனுமதித்து விடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த உரிமையை நாம் பெறுவதற்கே பெரிய போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம், விலை கொடுத்திருக்கின்றோம். திருமுருகன் சார், இப்போது எழுந்துள்ள அந்த பிரச்சனையானது, இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அந்த மத்திய நீர்வளத்துறை ஆணையம் என்பது கர்நாடக மாநில அரசிடம் அந்த ப்ராஜெக்ட் திட்ட அறிக்கையை அவர்கள் வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்து, அதை எதிர்ப்பதற்கு தான் இந்த புதிய நடுவர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று இன்று சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்த திமுக தரப்பில் தங்கம் தென்னரசு தொடர்பாக ஒரு விளக்கம் அளித்தார். புதிய நடுவர் மன்றம் ஏன் என்று. இதே போல அங்கு ஆதவர்ஜினா புஷியானந்த் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். இது இப்போது உள்ள நிலவரப்படி அந்த சட்ட ரீதியான சிக்கலை எதிர்கொள்வதற்கு புதிய நடுவர் மன்றம் அவசியம்தான். இல்லை என்றால் அந்த திட்ட அறிக்கையை அவர்கள் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் பெற்றுக்கொண்டு விடும், நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை இனிமேல் நாம் நம்ப முடியாது என்று பேரவையில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இது எப்படி பாக்குறீங்க? இந்த மேலாண்மை ஆணையத்தால் இனிமேல் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதான் அரசோட நிலைப்பாடாகவும் இருக்கு, திமுக எதிர்க்கட்சியாளர் திமுகவோட நிலைப்பாடாகவும் இருக்குது. அதிமுக, பாமக, சிபிஐ இதை எதிர்த்தாங்க, நடுவர் மன்றம் வேண்டாம் எதிர்த்தாங்க. ஆனால் அவர்களுக்கு விளக்கம் அளித்த பின்னர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று பேரவையில். இதனால் இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை கர்நாடக மாநில அரசு அதை எப்போதும் மதிப்பதில்லை. ஆனால் அதற்கு சாதகமாகவும் சில முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டும் இன்று பேரவையிலேயே வைக்கப்பட்டது. இது வேறு எந்த மாநிலத்திலாவது இது போன்று
நடுவர் மன்றங்கள் அமைத்து அந்த உத்தரவுகளை மீறி இருக்கிறதா மற்ற மாநிலங்கள் ஏதாவது, கர்நாடகா தவிர? கிருஷ்ணா நதிநீர் நர்மதை ஆற்றுக்கு பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான், குஜராத்துக்கான நடுவர் மன்றம் இருக்கிறது. அதே போல கிருஷ்ணா நதிநீருக்கான நடுவர் மன்றம் இருக்கிறது. கோதாவரிக்கான நடுவர் நடுவர் மன்றங்கள் இருக்கின்றன. இல்ல அதெல்லாம் பெரிய அளவுக்கு மீறல. அவங்க அப்படியான மீறுதெல்லாம் நடந்திருந்தா அங்க பெரும் போராட்டம் நடந்தது. இந்தியாவில நம்ம எங்கேயுமே கேள்விப்படலையே. இங்க என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு மாநில கட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால டெல்லிக்காரன் என்னைக்குமே அந்த மாநிலத்தை வஞ்சிக்கக்கூடிய வேலை செய்வான். பிற மாநிலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை ஏன் வரல, இங்க மட்டும் ஏன் வந்துட்டே இருக்கு, தமிழ்நாடு மட்டும் ஏன் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று பார்த்தோம்னா, டெல்லி அரசு தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த மாநிலம் இருக்கோ அந்த